ஆனால் நம்மோடு அதிமுகவினுடைய சட்டத்துறை செயலாளர் இன்பதுரை இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். கடந்த ஆட்சியில் தலைமைச் செயலகத்தில் சோதனை நடத்தியது பெரும் பேசுபொருளாக இருந்தது. ஆனால் இப்பொழுது டாஸ்மார்க்குடைய தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருக்கிறது. மிக முக்கிய அதிகாரிகள் பல்வேறு நிறுவனங்களிலும் இந்த சோதனையாக நடைபெற்றிருக்கிறது. பல்லாயிரம் கோடி முறைகேடு செய்திருப்பதற்கான முகாந்திரம் இருப்பதாகலாம் குற்றச்சாட்டு வருகிறது. உங்களுடைய பார்வை? இவ்வாறு ஒரு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மாநில அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனத்தில் மத்திய அரசினுடைய அமலாக்கத்துறை சோதனை நடத்துவது என்பது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படின்னு நான் சொல்லுறேன். மு.க. ஸ்டாலின் தான் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த போது தலைமைச் செயலகத்தில் அன்றைய தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவுடைய அலுவலகத்தில் ரைடு நடைபெற போது அது அரசியல் சட்ட மாண்பை குலைக்கிறது, அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுலாம் சொன்னார். ஆனால் தற்போது அவர் வாயே திறக்கவில்லை. ஒரு முதலமைச்சரா என்ன நடக்கிறது என்பதை மக்களுக்கு அவர் தெரிவிக்க வேண்டும். இந்த தற்போது நடைபெற்று வருகிற ரைடு கடந்த 3 நாட்களுக்கு மேன்பாக நடைபெற்றிருக்கிறது. இறையாண்மை கொண்ட ஒரு மாநில அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனத்தில் மத்திய அரசினுடைய இடி ரைடு நடத்துகிறது. அது அப்படிதான் பார்க்கணும். எதற்காக இந்த ரைடு பண்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 4730 ரீட்டைல் ஷாப்பு மதுபான கடைகள் இருக்கிறது. அதுல கிட்டத்தட்ட கடந்த அதற்கு சப்ளை செய்யப்படுகிற மதுபானத்தின் மூலமாக தினசரி 150 கோடி ரூபாய்க்கு தமிழக அரசுக்கு விற்பனை நடைபெறுகிறது. அதில் வருகிற வருவாயை அரசு கஜானாவுக்கு வருவதற்கு பதிலாக தனியாருக்கு அது சென்று சேருகிற வகையில திருப்பி விடப்பட்டிருக்கிறது என்பதுதான் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில தான் இந்த ரைடு நடைபெறுவதாக கூறப்படுகிறது, கூறதான்படுகிறது. பத்திரிகை செய்திகள் தான் வந்திருக்கிறது. ஆனால் மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ, இந்த டாஸ்மார்க்கை கையில் வைத்திருக்கிற அமைச்சரோ அல்லது அதற்கு தலைமை வகிக்கிற முதலமைச்சரோ இதுவரை அது குறித்து வாயை திறக்காதது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. ஏற்கனவே புதுடெல்லியிலே சிசோடியாவே இது போட்டு ரைடு நடத்துகிற போது எதற்காக அதை பண்ணாங்க அப்படின்னா, தனியாருக்கு அதன் மூலம் வருவாய் கிடைக்கிற மாதிரி கொரோனா டைம்ல 144 கோடி ரூபாய்க்கு கட்ட வேண்டிய பணத்தை தள்ளுபடி செய்தார் என்கிறதான் பிரதான குற்றச்சாட்டு சிசோடியா மேல. அதற்காகத்தான் அந்த இடி ரைடு நடந்து அவர் சிபிஐ வழக்கு செய்தது. அப்புறம் இடி அதுல வந்துச்சு. அப்புறம் அவர் 18 மாதம் சிறையில இருந்தாரு அந்த அமைச்சர். அதற்கு பிறகு அவர் இப்ப தற்போது பெயில்ல இருக்காரு. தற்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி கிட்ட இதுல ஊழல் நடந்திருக்கும். இந்த அரசு கஜானாவுக்கு வர வேண்டிய தொகை தனியாருக்கு சென்று விட்டதோ என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. இது குறித்து அதிமுக பலமுறை பல இடங்களில் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அதிமுக தலைவர்களும் இது குறித்து புகார்களை கொடுத்த வந்த வண்ணம் இருந்தோம். தற்போது இந்த ரைடு நடைபெற்று முடிந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனா ரைடு குறித்து எவ்வளவு கைப்பற்றப்பட்டது, எவ்வளவு முறைகேடு நடந்திருக்கிறது என்பது பற்றி அந்த சம்பந்தப்பட்ட இடியோ அல்லது அதற்கான மத்திய அரசினுடைய அதிகாரிகளோ அல்லது இந்த இடிக்கு பொறுப்பான மத்திய அமைச்சரோ இன்னும் எதுவும் சொல்லல. அதை விட மிக முக்கியம், தாக்குதலுக்கு உள்ளான ரைடுக்கு ஆளான தமிழக அரசினுடைய முதல்வரோ சம்பந்தப்பட்ட அமைச்சரோ அல்லது அதிகாரிகளோ இது குறித்து வாய் திறக்கவில்லை. அவ்வாறு இருப்பதுங்கிறது ஒரு அரசியல்ல மிகவும் தவறானது. ஏன்னா மக்களுக்கு அனைத்தும் தெரிவிக்கப்பட வேண்டும். இது மக்களுடைய அந்த பணம், சம்பந்தப்பட்ட பணம்ங்கிறது மக்களுடையது. இன்னொன்னு, தமிழ்நாட்டுடைய மானம் உரிமைகள் பாதிக்கப்படுகிற போது, உரிமை பறிக்கப்படுகிற போது குரல் கொடுக்க வேண்டியது ஒரு எதிர்கட்சி, ஆளுங்கட்சி எல்லாம் அதுல தமிழ்நாடு உரிமைகள் பாதிக்கப்படுகிறதுங்கிறதுல பேசுகிற போது அதை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் எதிர்கட்சிக்கு இருக்கு, மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. உண்மையிலே அங்க சம்பவம் நடந்துச்சா, ரைடு நடந்துச்சா, எவ்வளவு தொகையை கைப்பற்றிருக்காங்க, எவ்வளவு முறைகேடுகள்னு அவங்க சொல்றாங்க, அது நடந்தது உண்மைதானான்னு முதலமைச்சர் ஏன் இன்னும் தெரிவிக்காமல் இருக்கிறார்? அவர் இவ்வாறு கள்ள மௌனமாக, மர்ம மௌனமாக இருப்பது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது.